இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. வேற்று கிரகவாசிகளால தாங்கள் ஒருவேளை கடத்தப்பட்டு விடக்கூடும் அப்படின்னு நினைச்சு அமெரிக்காவில் 40,000க்கும் அதிகமானோர் காப்பீடு செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வேற்று கிரகவாசிகளை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த நிலையில கலிபோர்னியால நாசா விஞ்ஞானி மரியோ பெரஸ் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணிக்கு நாசாவினுடைய கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, கெப்லர் விண்வெளி தொலைநோக்கு மூலம் சூரிய மண்டலத்துக்கு வெளியே மேலும் 219 கிரகங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகங்களோட சேர்ந்து இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த கிரகங்களின் எண்ணிக்கை 4034 இருக்கு. இவற்றில 2300 மட்டும்தான் கிரகங்கள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மீதி எல்லாம் கிரகங்களை மாதிரி இருக்கு, ஆனா கிரகங்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 219 கிரகங்கள்ல 10 கிரகங்கள் மட்டும்தான் பூமியை மாதிரி வாழ்றதுக்கான சூழ்நிலையோட இருக்கு. அதுல ஒரு கிரகம் பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. இந்த 10 கிரகங்களினுடைய மேற்பரப்புல தண்ணீர் திரவ நிலையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வேற்று கிரகங்கள் பற்றிய தகவல்களை விஞ்ஞானி மரியோ பெரஸ் வெளியிட்டாலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த வேற்று கிரகவாசிகள் குறித்த செய்திகள் எதையுமே அவர் வெளியே சொல்லவே இல்லை. அதனால வேற்று மனிதர்கள் பற்றிய எதிர்பார்ப்பு இன்னும் புதிரா தான் இருக்கு. இருந்தாலும் இத பத்தி நிலாவுக்கு சென்ற 6வது மனிதர் அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ள எட்கர் மிட்செல் வேற்று கிரகவாசிகள் பலமுறை மனிதர்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதா தகவல் இருக்கு. இன்னும் வேற்று கிரகவாசிகள் மீதான ஈர்ப்பு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளின் முடிவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய உண்மையான விஷயமாவும் இருக்கு. சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.